Hi guys, welcome to Renu's Rhythms YouTube channel. This is Renu. இப்பதான் நீங்க என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ஸ்பெஷல் ஹாய். அண்ட் நான் பாத்தீங்கன்னா பியூட்டி டிப்ஸ் அண்ட் ட்ரெஸ் ஹால்ஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மறக்காம ரேணுஸ் ரிதம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் என்னோட இன்ஸ்டா ஐடியும் கீழே கொடுக்குறேன், மறக்காம போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெய்லி வியர் ஆஃபீஸ் அஃபோர்டபுள் மேக்கப் லுக் தான் இன்னைக்கு நம்ம கிரியேட் பண்ண போறோம். நீங்க இப்போ புதுசா ஆஃபீஸ் போறீங்க இல்ல காலேஜ் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா அஃபோர்டபுளா மேக்கப் ப்ராடக்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி நீங்க ஒரு நல்ல லுக்கை கிரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் நான் இன்னைக்கு மேக்கப் ப்ராடக்ட்ஸ் அஃபோர்டபுள் ரேஞ்சில் வச்சிருக்கேன். எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 200-300 ரேஞ்சில் தான் இருக்கும். இது எல்லாமே பிராண்டட் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ள. எப்பயும் போல் மாய்ஸ்சரைசருக்கு நான் பான்ஸோட இந்த மாய்ஸ்சரைசர் தான் எடுத்துக்க போகிறேன். பிகாஸ் இந்த மாய்ஸ்சரைசர் தான் இப்போ நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இந்த மாய்ஸ்சரைசரோட குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 50 கிராம்ஸ் வரும். அது 110 ருபீஸ். ஸோ நீங்கள் மேக்கப் போடும்போது தான் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் நார்மலாக வீட்டில் இருக்கும் போதே கூட சம்திங் நீங்கள் சிடிஎம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மாய்ஸ்சரைசர், டோனர் அண்ட் சன்ஸ்க்ரீன் மட்டும் போட்டு கூட நீங்கள் வீட்டில் இருந்துக்கலாம். ஃபேஸில் இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. மாய்ஸ்சரைசர் எப்பயுமே நீங்கள் அப்ளை பண்ணும்போது மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்கின் ஆயில் ஸ்கின்னாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பான்ஸோட இந்த சூப்பர் லைட் ஜெல் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பான்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீம் பேஸில் ஒரு மாய்ஸ்சரைசர் இருக்கும், அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் அது ஆயில் ஸ்கின் பீப்புள்ஸ் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஆயிலியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஆயில் ஸ்கின்னா கண்டிப்பாக பான்ஸோட இந்த சூப்பர் லைட் ஜெல் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் நான் இது சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு நான் நியூட்ரோஜனிலேருந்து ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதோட சரியான டூப் தான் இந்த மாய்ஸ்சரைசர். நான் லிப் பாம்க்கு நிவியாவோட இந்த வாட்டர்மெலன் ஷேட் லிப் பாம் எடுத்துக்கிறேன். இதோட ப்ரைஸ் 228 ருபீஸ். ஆனால் இதில் இன்னும் நிறைய ஷேட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சன்ஸ்க்ரீனுக்கு பார்த்திங்கன்னா அக்வாலஜிக்காவோட இந்த சன்ஸ்க்ரீன் எடுத்துக்கிறேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 410 ருபீஸ். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சன்ஸ்க்ரீன் எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. நான் 2 ஃபிங்கர்ஸ் தான் அப்ளை பண்ணுவேன். ஆனால் மேக்ஸிமம் எல்லாம் 3 ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு தேவையான குவான்டிட்டி நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டேப் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு லேயர் மாதிரி நம்ம அப்ளை பண்ணணும். அப்போ தான் அது ஸ்டே ஆகும். எப்பயுமே சன்ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணும்போது 50+ SPF இருக்க மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷனுக்கு சேம் ஃபிட்மி தான். ஃபிட்மி ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். அதையும் உங்களோட ஃபேஸில் இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது ப்ரஷ் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபவுண்டேஷன் அதிகமாக வேஸ்ட் ஆகாது. ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாகவே நல்லா செட் பண்ணிடுங்க. ஃபவுண்டேஷன் நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி டேப் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இப்படியே ரப் பண்ணும்போது இது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஃபவுண்டேஷன் மூவ் ஆகும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி டேப் பண்ணி தான் அப்ளை பண்ணணும். அடுத்து பவுடருக்கு நான் காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். காம்பேக்ட் பவுடரை ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாகவே நீங்கள் டேப் பண்ணிக்கோங்க. காம்பேக்ட் பவுடருமே நான் ப்ரஷ்ஷில் தான் இந்த மாதிரி டேப் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ப்ரஷ்ஷில் எந்த மேக்கப்பாக இருந்தாலுமே அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ப்ராடக்ட் அதிகமாக வேஸ்ட் ஆகாது. ஸோ நீங்கள் பிளண்டர்லேயோ இல்லை வேறு ஏதாவது பேட்ஸ்லேயோ வச்சு நீங்கள் டேப் பண்ணும்போது அதுலேருந்து கொஞ்சம் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வேஸ்ட் ஆகும். ஸோ நான் எப்பயுமே மேக்ஸிமம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரஷ்ஷை தான் நான் யூஸ் பண்ணுறேன். ரெகுலர் ஆஃபீஸ் மேக்கப் அப்படிங்கிறதுனால ஒரு கன்சீலரோ இல்லை வேறு எதுவுமே நான் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணலை. ஸோ காம்பேக்ட்டுக்கு அப்புறம் நான் லைட்டாக ஐஷேடோ மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ரெகுலராக நம்ம ஆஃபீஸ்க்கு போகும்போது ஒரு லைட்டான ஷேட் நம்ம ஐஷேடோவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஐஷேடோக்கு பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டி இந்த ஒரு பேலட் நான் எடுத்துக்கிறேன். இதுலேருந்து ஒரு டார்க் ஷேட் எடுத்து நான் கையிலேயே இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ளஷ் நான் லைட்டாக தான் அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம லிப்ஸ்டிக்கு மார்ஸ்லேருந்து இந்த ஒரு லிப்ஸ்டிக் எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் டார்க்கர் ஷேட் தான் இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெகுலர் வேர் எந்த ட்ரெஸ் போட்டாலுமே இது பேட்சிங்காக இருக்கும். இதோட ஷேட் என்ன பார்த்தீங்கன்னா மார்ஸ் 15 ஜாசி ஜம்பார்னு சொல்லிட்டு ஒரு ஷேட். இந்த ஐலைனர் பார்த்தீங்கன்னா நான் டேஸ்லரோட ஐடெக்ஸ் ஐலைனர் தான் எடுத்திருக்கேன். இது லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க.
நம்ம வந்து காஜலும் ஐலைனரும் நம்ம வந்து அப்ளை பண்ணாலே வந்து நம்மளோட மேக்கப் லுக் வந்து ரொம்ப பிரைட்டாக ஆகிரும். ஸோ காஜலும் ஐலைனரும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் போட்டுக்கோங்க. ஐலைனரில் வந்து இந்த ஒரு பொட்டு வந்து வைக்க போகிறேன். அவ்வளோதான், நம்மளோட மேக்கப் லுக் வந்து ஃபினிஷ் ஆச்சு. மஸ்காராவுமே நான் வந்து டேஸ்லர்லேருந்து ஒரு குட்டி மஸ்காரா தான் வந்து எடுத்திருந்தேன். இது எல்லா லோக்கல் ஷாப்லேயும் வந்து கிடைக்கும். நான் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணலை. ஸோ இது வந்து ஒரு ரெகுலர் ஆஃபீஸ் மேக்கப் அப்படின்றனால நான் வந்து ரெகுலராக வந்து ஐப்ரோஸ்லாம் ஃபில் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நார்மல் காஜல்லையே வந்து நீங்கள் வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கலாம். அது இல்லைனா ஐப்ரோஸ்க்கு சின்ன வந்து ப்ரஷஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை வச்சு கூட பென்சிலில் வச்சு நீங்கள் ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இதோட ப்ராடக்ட்ஸும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த லுக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ரேணுஸ் ரிதம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு இன்னும் எந்த மாதிரியான லுக் வேணும், எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.